ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனம். Genesis 41 verse 51. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். Joseph called the name of the firstborn Manasseh, for God has made me forget all my toil and all my father's house. அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். God has made me forget all my toil. ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்வதை விட ஒரு காரியத்தை மறப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். It is always difficult for us to forget something than to remember it. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால் ஞாபகமே வைத்துக்கொள்ள முடியல பாஸ்டர். Many people will say, Pastor, I could not remember it, Pastor. ஆனால் ஞாபகம் வச்சுக்கிறது கூட ஈஸி. But it is easy to remember. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை மறப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். But it is really difficult for us to forget the things that happen in our life. இந்த தேர்தல்கள் வரும் பொழுது ஒரு வாக்கியத்தை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். During this election times, they used to use a word very often. மறதி ஒரு வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. They say forgetfulness is a disease. என்னதான் நான் எவ்வளவுதான் அடிபட்டாலும் எல்லாத்தையும் மறந்து திருப்பி அதே கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. No matter how much you suffer, we forget everything and again vote for the same party. ஆகவே அடிக்கடி அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. So they used to remind us very often. இந்த அரசியல்வாதி செஞ்சதை மறந்துடாதீங்க. Don't forget what this politician did. தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டை மறந்துடாதீங்க. Don't forget that Thoothukudi shooting issue. ஸ்டெர்லைட் விவகாரத்தை மறந்துடாதீங்க. Don't forget the Sterling plant issue. நீட்டுக்கு யார் கையெழுத்து போட்டாங்களோ மறந்துடாதீங்க. Don't forget who signed for the NEET exam. இதை அடிக்கடி அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. This they used to remind us very often. நாமும் சின்ன வயதிலிருந்தே நாம் காரியங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள நம்மை அடிக்கடி நம்மளை அப்படி சொல்லி வளர்த்துருக்காங்க. So even we are also taught and trained in such a way not to forget things right from our childhood. ஒரு கடைக்கு நம்மளை அனுப்பும்போது கூட Even when they send us to a shop, மறந்துடாம வாங்கிட்டு வா அப்படின்னுவாங்க. they will say, don't forget to buy this. அதுக்கு பயந்தே மறந்துடுவோம் நம்ம. And we will be afraid and forget it. அதே போல நமக்கு யாராவது தீமை செஞ்சிருந்தாங்கன்னா அதை மறந்துடாத. And also if someone has done evil to you, they will say, don't forget it. நம்ம குடும்பத்தை இப்படி பண்ணாங்க, They did this to this அப்பாவை family. இப்படி பேசினாங்க, They spoke this way to our இதை நீ father. மறந்துடாத. Don't forget this. சில பேரை குறித்து கவனமாயிரு. And they will say, be careful about certain people. அது எதுக்கு சொல்றாங்கன்னா, Why do they say அதை so? மறந்துடாத. It means don't forget it. சில பேருக்கு இந்த ஞாபகம் வைத்துக் கொள்வது பெரிய பிரச்சனை. Some people have the problem of remembering things. நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இருக்கிறார். There's a person in our church. நம்ம சபையில் இருக்கிறார். He is in our church. நம்மகிட்ட வேலை செய்கிறாங்க. He is working. யாருன்னு சொல்ல மாட்டேன். I will not say his name. அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. And he has one problem. அவர்கிட்ட நீங்க அன்னை பரோட்டா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா வாங்கிட்டு வந்துருவார். If you ask him to buy பரோட்டா, he will get it properly. ஆனா பரோட்டா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும்போது ஆனா தோசை மட்டும் வாங்கிடாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டா தோசை வாங்கிட்டு வருவார். But while leaving, when he said don't buy dosa, he will bring the dosa. ஏன்னா அவருக்கு கடைசியா அவர் போகும்போது என்ன காதுல விழுந்துச்சோ அதுதான் ஆர்டர் அவருக்கு. Because the order, the word which he heard, the last one will be the order for him. இந்த ஞாபக மறதி அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். So this bad memory will be with everyone. அதுல எல்லாத்தோட மோசம் யாருன்னா நான் தான் நினைக்கிறேன். And I am the worst among all. பயங்கர ஞாபகம் மறதி. So I have bad memory. இந்த கல்யாணம் ஆச்சு அன்னைக்கு பாருங்க. So on the day of my wedding, அன்னைக்கு நிறைய பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க. so many people used to come for the wedding. என் கல்யாணத்துக்கு ஒரு 4000 இருந்து ஒரு 5000 பேர் வந்திருப்பாங்க. Almost 4000 to 5000 people came. அதுல 95% பேரை எனக்கு யாருன்னு தெரியாது. So almost 95% of people I am not aware of them. அவங்க எல்லாமே அப்பாக்காக வந்தவங்க. They came for my father. சரி வந்தோமே பார்த்தோம் gift கொடுத்தோம் போனோம்னு இருக்க மாட்டாங்க. So they should have come, they should give the gift and they should have leave. என்ன தெரியுதா அப்படினு கேட்பாங்க. They used to ask, do you know me? நீங்க நிக்கிறீங்கன்னு தெரியுதா, அதுக்கு மேல வேற எதுவுமே தெரியாது எனக்கு. I know that you are standing beside me and nothing else more than that. அப்பவே விட மாட்டாங்க. They will not leave you. அதாவது நான் வந்து எனக்கு அவரே தெரியாதுங்க, எனக்கு அவரோட அவர் எப்படி தெரியும் எனக்கு. See, I am a relative of that person. See, I don't know anybody else. எனக்கு இப்ப சமீபத்துல ரொம்ப அதிகமா நான் மறக்கிறேன். என்னன்னா பேர்களை மறந்துறேன். So recently I have been forgetting names of people actually. சில வேளைகள் அது ரொம்ப அவமானமா இருக்கு, எனக்கே அசிங்கமா இருக்கு. என்னடா அப்ப இவங்க பேரை போய் மறந்துட்டோமே. Sometimes it's really embarrassing me because I'm forgetting even people who are more familiar to me. ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக நான் ஒரு தம்பிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். 2 weeks ago I baptized a person. அந்த பையன் பேர் வந்து இப்ப அது கூட எழுதி வச்சிருக்கேன்.
அந்த பையன் பேர் வந்து கிஃப்ட்சன் ராஜர் பென்னி. See, even now I've noted his name. His name is Gibson Roger Benny. அவனுக்கு 3 பேர், கிஃப்ட்சன் ராஜர் பென்னி. He has 3 names, Gibson Roger Benny. சோ நான் அவனுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்தோம். I gave counsel to him. அதுக்கப்புறம் ஞானஸ்நானத்துக்கு மேல இருந்து படியில இருந்து இறங்கி வரும்போது இந்த கடைசி எக்ஸாம் முடியும் போது எக்ஸாம் நேரத்துல அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ற மாதிரி அவன் பேர் கிஃப்ட்சன் ராஜர் பென்னி, கிஃப்ட்சன் ராஜர் பென்னி, கிஃப்ட்சன் சொல்லிட்டே படியில இருந்து இறங்கி வர. As I was stepping down from my house, I was just preparing like last minute preparation, saying his name again and again. எனக்கு ஒரு பயம், ஏன்னா ஞானஸ்நானம் கொடுக்கும்போது வேற பேர்ல முக்கிட்டோம்னா பிரச்சனை தானே. So it's because when we baptize, we should not immerse them using some other name, right? சோ சொல்லிட்டே கீழ வந்தேன். So I was uttering his name and came down. ஞானஸ்நானம் தொட்டிக்குள்ள இறங்கிறதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டேன், கிஃப்ட்சன் ராஜர் பென்னி. And before I got into that baptism place, I also read his name as Gibson Roger அப்புறம் உள்ள Benny. இறங்கியாச்சு. And I got into that. கரெக்டா முக்கும்போது பேர் மறந்துட்டேன். And as I was about to immerse, I forgot his name. உடனே பாதியிலே நிறுத்திட்டு I stopped halfway. வைஃப் டைமா பேர் சொல்லுமா திருப்பி. I asked my wife what is that ஏன்னா name? அவனை ராஜர் கூப்பிட்டு தான் பழகும். இந்த 3 பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. Because we used to call him as Roger, but I could not remember those 3 names. எனக்கு ஒருவேளை எங்க வீட்ல எல்லாருக்கும் ஒரே பேர்ன்றதுனால அது பிரச்சனையானு தெரியல. எங்க வீட்ல வந்து கேப்ரியல், மைக்கேல், ஏஞ்சல், ஜோயல், ரேச்சல் ஒரே பேர் தான். I think this problem is probably because we have all one names in our home as Gabriel, Michael, Angel, Rachel and Joel. நான் நினைக்கிறேன் எனக்கெல்லாம் பேர் இருக்கும்போது யாரா கேட்டிருப்பாங்க, ஏன் பாஸ்டர் ஜோயலுக்கு ஒரே பேர் வச்சிருக்கீங்க? I think people would have questioned my parents, why did you name me as Joel alone? நான் நினைக்கிறேன் எங்க அப்பா சொல்லிப்பாரு, அவன் மூஞ்சிக்கு ஒரு பேரே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிப்பாரு. They would have told one name itself is more than enough for him. பேர்களை ஞாபகம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. So it's really hard to remember சோ நான் names. இங்க இருக்கிற யார் பேரையா மறந்துட்டானா என்ன மன்னிச்சிருங்க. So if I forget any of your names, kindly I'm sorry. ஒரு சம்பவம் நான் மறக்கவே மாட்டேன். I don't forget one incident. இங்க ஒரு வாட்டி சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். I think I've already told this. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். So as I was studying in my school, we were 5 friends who were very close friends. எப்பவுமே ரொம்ப ஐக்கியமா இருப்போம். We will be very together. எங்க போனாலும் ஒரே கூட ஒண்ணா தான் போவோம். So we will go together wherever we go. அப்ப நாங்க 5 பேரும் பேசிப்போம். We used to talk among டேய் நம்ம ourselves. 10th முடிச்சிட்டு After we completed 10th standard, 11thல ஒரே குரூப் எடுக்கணும். we should join the same group in the 11th அப்புறம் standard. 11th 12th முடிச்சிட்டு ஒரே காலேஜ்ல சேரணும். And after 11th and 12th, we should join the same college. அதுக்கப்புறம் ஒரே கம்பெனில வேலைக்கு சேரணும். And we should join the same company for இப்படி job. பயங்கரமா பேசுவோம், ரொம்ப ஐக்கியமா இருப்போம் அந்த 5 பேர். So we should be we used to be very together, so close. ஆனா 10th முடிஞ்சது, நான் அவங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் குரூப் போனானுங்க, 2 பேர் செகண்ட் குரூப் போனா, நான் தேர்ட் குரூப் போனேன். So after 10th standard, 2 went for the first group, 2 joined the second group, and I joined the third group. அதுக்கப்புறம் காலேஜ் அவனுங்க எங்க போனானுங்கன்னு எனக்கு தெரியல. And I don't know which college they joined. எங்க வேலை செய்றானுங்கன்னு தெரியாது. I don't know where do they work even. ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 years ago, இன்ஃபோசிஸ் கம்பெனில என்ன பிரேயர் செல்ல ஜெபம் நடத்த முடியா கூப்பிட்டாங்க. they invited me to conduct a prayer in Infosys company. அப்போ நான் என்ன ஒருத்தர் அந்த அழைச்சவர் என்ன அழைச்சிட்டு அந்த லாபில நடந்து போறோம் 2 பேர். The one who invited me, we both were walking on the lobby. எதிர்ல ஒரு பையனும் அவர் கூட இன்னொருத்தரும் நடந்து வராங்க. So on the opposite side I could find a person and the other boy along with him. அவன் தூரத்துல வரும்போதே அந்த பையன் அப்படி கை காமிச்சிட்டே வரான். So when he saw me from a far distance, he was waving his hands towards me. எனக்கு அவனை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் யாருன்னா அந்த 5 பேர்ல ஒருத்தன், நம்ம பயங்கர க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். So when I saw him, I could remember that he was one among the 5 best friends. ஆனா அவன் பக்கத்துல வர என் ஹார்ட் பீட்ல இன்னும் ஃபாஸ்ட் அடிக்குது. But as he came very near, my heart was beating very fast. ஏன்னா பேரை மறந்துட்டேன். Because I forgot his name. இப்போ அவன் அவர்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே வரான். So he was talking to the other person and he was reaching me. நான் உடனே ஜெபம் பண்றேன், ஆண்டவரே அவன் பேரை ஞாபகப்படுத்துங்கப்பா. I was praying, Lord, please remember me his name. ஆண்டவர் ஜெபம் கேட்க மாட்டறாரு. The Lord did not hear my prayer. சரி அடுத்த ஜெபம் பண்ணுவோம். Then let me make the other prayer. ஆண்டவரே எனக்கு தான் ஞாபகப்படுத்த மாட்டறீங்க. Lord, you are not reminding me. அவனும் மறந்துட்டான் என் பேரை. Let him also forget my name. அப்பவாச்சும் ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலாம். At least then I can convince. நீயும் மறந்துட்ட நானும் மறந்துட்டேன். See, you forgot and I too forgot it. அவன் பக்கத்துல வந்துட்டான். And he came very close to me. பக்கத்துல இருக்கவரை பார்த்து சொல்றான். He said to the other person beside him, யார் தெரியுமா? ஜோயல். see, who you know, he is என் கூட Joel. படிச்சான். He is my classmate. இப்போ அடுத்து நான் சொல்லணும். Next I have to say, என் கூட இருக்கிற இவன் யாருன்னு சொல்லணும். I have to say who is this guy. அந்த நேரத்துல ஆண்டவர் ஞானம் கொடுத்தார். God gave me wisdom at that time. டக்குனு ஐடி கார்டு, ரொம்ப அழகா இருக்கு ஐடி கார்டு. டேய் ராஜேஷ் எவ்ரா இருக்க? I took and saw his ID card and said, it is very beautiful, and I said, Rajesh, how are you? நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஞாபக மறதி இருப்பது சகஜம். And it is true that we all have this kind of forgetfulness. ஒரு வயதான ஒரு தம்பதி இருந்தாங்க. There was a very old couple. 80 வயசு 2 பேருக்கும். They might be 80 years old. அவர் ரொம்ப அன்பா இருப்பாங்க. They would be very loving. அந்த கணவர் வந்து அந்த மனைவியை ஒரே பாசமா அழைப்பார். That husband used to call her wife using all lovely names. ஒரே செல்லம், ஒரே பட்டு, ஒரே குட்டிமா, அப்புறம் வேற என்னென்னலாம் நீங்களே என்ன சொல்லுவீங்க? அது வேணாம். அன்பே, தேனே, மானே, ஒரு நாள் புதுசா பேர். So he used to call her every day with new names and loving names so dearly.
இத பாக்குறவங்களாம் அப்படியே பா என்ன 80 வயசுல என்ன அன்பா இருக்கிறாரு ஐயா. And people whoever see the DSTC say they look so loving even at the age of 80. புதுசா பேர் கூப்பிடுறாரு. He adds new name every day. கேட்டாங்க எப்படி நீங்க இப்படி பாசமா பேர் வச்சு கூப்பிடுறீங்க? And they asked, how can you call with so much of dearly names? அதுக்கு அவர் சொன்னாரு, He said, அந்த அம்மா பேரை மறந்து 20 வருஷம் ஆயிடுச்சு, அவங்கள்ட்ட உங்க பேர் என்னன்றது கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, அதனால நான் புதுசா ஒரு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். It's been 20 years since I forgot her name. I'm scared to ask her name, therefore I'm adding a new name every day. இது ஒரு பக்கம். This is one ஆனா side. இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் இருக்கு. You have another group on the other side. இவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த யானை மெமரி, எலிஃபென்ட் மெமரின்னு சொல்லுவாங்க பாருங்க. You call it as an elephant memory. இந்த யானை மாதிரி ஞாபக சக்தி. They have the memory of an elephant. யானையை பத்தி சொல்றாங்க, அதோட ஞாபக சக்தி வந்து அவ்வளவு பயங்கர ஞாபக சக்தி. They say that these elephants can remember things so much. அத போல ஒரு கூட்டம் இருக்காங்க. You have people like that. மறக்கவே மாட்டாங்க. They will not forget. எதையுமே மறக்க மாட்டாங்க. They won't forget anything. அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை பத்தி அப்படியே அவ்வளவு டீடைல்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க. They remember everything in detail about things that happened. எந்த இடத்துல நடந்துச்சு, They say the detail about the place. எங்க நிக்க வச்சு கேட்டாங்க, They know where we were made to யார் stand. கேட்டா, Who asked it? என்ன வார்த்தை சொன்னாங்க, What words did they use? என்ன குரல்ல சொன்னாங்க, What tone did they use? என்ன சவுண்ட்ல சொன்னாங்க, What sound did they use? எவ்வளவு சத்தம், What is the volume? எவ்வளவு டோனு, What is the tone? கூட யாரெல்லாம் இருந்தா, Who were all along with them? அப்படியே மனப்பாடமா அப்படியே போட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி இருக்கும். They have like a photographic memory as such. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் பழைய காரியங்கள், அதாவது நம்ம சின்ன வயசுல நம்ம 5, 6 வயசு இப்படிலாம் இருக்கும்போது நடந்த அநேக காரியங்கள் நமக்கு ஞாபகம் இல்லை. When we were very small, around 5 to 6 years, we don't remember things that happened then. ஏன் ஞாபகம் இல்லைன்னா, You know why? நம்முடைய மூளைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து அது வந்து ஸ்டோர் பண்ண முடியும். It's because our brain can store only a certain amount of data. அது வந்து ஒரு அளவு தான் அதனால சேகரித்து வைக்க முடியும். It can store only a certain amount of data. அது என்ன பண்ணும்னா, புதுசா காரியங்கள் நடக்க நடக்க பழைய காரியங்களை ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும்னா அது மறந்துடும். So it keeps erasing the old memories as new things happen. இப்போ நம்ம ஃபோன் எடுத்து பாருங்க. So you take your phone. நீங்க ஒரு அளவுக்கு தான் போட்டோ எடுக்க முடியும். You can capture photos one அதுல to ஒரு an 10 extent. ஜிபியோ 20 ஜிபியோ கொடுப்பாங்க. Maybe they'll give 10 or 20 GBs. அந்த முடிஞ்சிட்ட பிறகு Once you exhaust the அது memory, சொல்லும் இனிமேல் புதுசா எடுக்க முடியாது. it says no more memory to நீ capture. பழசெல்லாம் அழிச்சா புதுசு எடுக்கலாம். You can take photos only if you delete the old ones. சோ நம்முடைய மூளையும் அப்படிதான், பழச எல்லாத்தையும் லைட்டா அப்படியே மறக்க பண்ணிட்டு அப்புறமா புதுசா நடக்கிறத ஞாபகம் வச்சுக்கும். Our brain is also similar, where it erases the old memories and adds the new ones. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில But in our life, சில காரியங்களை, சில சம்பவங்களை, சில சூழ்நிலைகளை நம்முடைய மூளை மறக்கணும்னு நினைச்சாலும் நம்ம அதை மறக்க விட மாட்டோம். there are certain memories, certain incidents, certain things which our brain wants to forget, but will not let our brain forget it. நம்முடைய மூளை 3 காரியங்களை செய்கிறது. Our brain does 3 things. ஒன்று, ஒரு காரியத்தை பார்த்தவுடன் அதை அப்படியே என்கோட் பண்ணிரும். One, it is encoding, that is it encodes whatever we see. இப்போ நான் இங்க பார்த்த உடனே என் மூளையில அநேக தகவல்கள் அது பதிவாகி விடுகிறது. So once I look here, it encodes many incidents or many data into my mind. இது இங்க பார்த்தோனே இது கப்னு சொல்லுது. So when I see this, it says it is cup. இத பார்த்தோனே டேப்லெட் சொல்லுது. When I see that, it says it's இங்க tablet. பார்த்தோனே ஃபேன், It says fan, பைபிள், it says Bible. பிரவீன், இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அது அப்படியே கேப்சர் பண்ணிருது. So it's the same way it captures and encodes data. இரண்டாவது, இது சில காரியங்களை மனசுல நம்முடைய மூளையில சேமித்து வைக்கிறது. Number 2, it stores certain data into our brain. இப்போ இங்க இருக்கிற சிலரை வந்து அப்படியே என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிரும். So it also stores certain people over here. நான் யாரையாவது ஒருத்தர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேனா அவங்கள அப்படியே இது ஸ்டோர் பண்ணிரும். If I'm watching a person for a more time, it will actually stores into my mind. ஸ்ரீகாந்த் பிரதர் இருக்காரு. We have Srikanth brother here. டோனி அண்ணா இருக்காரு. We have Tony brother. இப்படி சில பேர் அப்படியே அது ஸ்டோர் பண்ணி வச்சிரும். It stores some people in such a way. இப்போ நான் வீட்டுக்கு போனேனே அப்பா யாரெல்லாம் வந்தா அப்படினு கேட்டா, If I go home and my father asks who all came இங்க there, இருக்கிற எல்லார் பேரையும் என்னால சொல்ல முடியாது. I cannot remember all the names over here. நான் ஒரு கொஞ்சம் பேர் அது சேவ் பண்ணி வச்சிருக்கோம், அதெல்லாம் நான் சொல்ல முடியும். But it saves and stores only certain people which I can see. இது இரண்டாவது. This is the second. ஆனா மூன்றாவது ஒன்னு இருக்கு. This third process. அது என்னன்னா ரிட்ரீவல். நான் சேமித்து வைத்த இந்த தகவல்களை அது திரும்ப அது எடுத்து எனக்கு கொடுக்கும். That is retrieval, when it retrieves the data which I have stored. இது வந்து நான் வீட்ல போய் உட்கார்ந்து யோசிப்பேன். So this I will go and sit at home and இன்னைக்கு think, யாரெல்லாம் வந்தா, who all came today? அப்போ அந்த பிரெயின் என்ன பண்ணும்னா திருப்பி அதை ரிட்ரீவ் பண்ணும். Now the brain will retrieve what happened. இவங்கள பாத்தியே, See, you saw this person. செகண்ட் ரோல அவங்க உட்கார்ந்திருந்தாங்க. He was seated in the second row. அங்க இவங்க உட்கார்ந்திருந்தாங்க. There he was seated there. இத ரிட்ரீவ் பண்ணி எனக்கு தரும். So it will retrieve and give me the இப்ப data. நல்லா கவனிங்க. But listen இந்த carefully. முதல் ரெண்டுக்கும் நம்ம கண்ட்ரோலே கிடையாது. See, we don't have control over the first 2 things. இப்போ நான் இப்படி பார்க்கறேனா
எல்லாரையும் அது அப்படியே கேப்சர் பண்ணிடும். See, if I watch this way, it will capture everyone who are there. நான் மூளைக்கு சொல்ல முடியாது இந்த செக்ஷன் அப்படியே கண்ணுக்கு மறைச்சிரு அப்படிலாம் சொல்ல முடியாது. I cannot command my brain to just close this section. நான் இப்படி ஒரு பார்வை பார்த்தா எல்லாரும் என் கண்ணுக்கு முன்னாடி இருப்பீங்க, இதை நான் தடை செய்யவே முடியாது. If I look over here, it will just capture all the things here. I cannot stop it. ரெண்டாவது இந்த ஸ்டோரேஜ் பாருங்க, எதெல்லாம் அது மனசுல சேமித்து வைக்கணும்னு நினைக்குதோ அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. Number 2, storage, which I cannot even control the storage of the data. அது எதை சேர்க்கணும்னு நினைக்குதோ அது சேர்த்து வச்சு. So whatever it want to save and store, it will do ஆனா it. மூணாவது இருக்கு பாருங்க, The third thing, அது என் கண்ட்ரோல்ல இருக்கு. that is under my control. நான் வீட்டுக்கு போய் நான் யோசிக்கிறேன் பாருங்களேன். So when I go and try to retrieve, ஹே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு யோசிக்கிறேன் பாருங்களேன். the way I think, what did they say? அங்க யார் உட்கார்ந்துட்டு இருந்தா நான் யோசிச்சு ரிட்ரீவ் பண்றேன், திருப்பி சேமித்த அந்த இன்ஃபர்மேஷனை திருப்பி கொண்டு வரேன். The way I think, where was that person seated, the way I retrieve those things, அது என் கண்ட்ரோல்ல இருக்கு. that is under my control. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அடிக்கடி நம்ம சிந்தனைக்கு கொண்டு வந்து ரிட்ரீவ் பண்ணி இப்போ இந்த மூளை என்ன நினைக்கும்னு சொன்னா இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷா வச்சிரும். There are some things in our life that we have retrieved so many times that the brain has realized it is so important and it keeps it fresh. ஆகவே தான் நம்ம சில காரியங்களை நம்மால் மறக்க முடிவதில்லை. That is why we are not able to forget certain things. நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு வேதனையான சம்பவத்தை அடிக்கடி மனசுல கொண்டு வந்து யோசிச்சு மூளைக்கு நம்ம ஒரு தகவலை கொடுக்குறோம், என்னன்னா இது ரொம்ப முக்கியமானதுன்னு அது புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா அதை நம்மளை மறக்க விட முடியாம பண்ணிடுது. Many times we retrieve certain sorrowful incident that happened in our life and we retrieve it again and again and our brain considers that to be an important one and it keeps it fresh. 20 வருஷம் முன்னாடி நடந்தது. It happened 20 years ago. 30 வருஷம் முன்னாடி நடந்தது. It happened 30 years ago. இன்றைக்கும் நிறைய காரியங்கள் நம்முடைய மனசுல ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது காரணம் என்னன்னா நம்ம அத்தனை வாட்டி அதை யோசிச்சிருக்கிறோம். The reason why those things remain fresh in our mind is because we retrieve and think about it many times. இந்த கண்ணோட்டத்தோட with this perspective, இந்த வசனத்தை வாசிக்கலாம். let us read this verse again. அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். For God has made me forget all my toil. அனைத்தையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார். God has made me forget all. நீங்க யோசேப்புடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You just think about the life of Joseph. அவன் கடந்து சென்ற பாதைகளை அவ்வளவு எளிதாக மறந்துவிடக்கூடிய ஒரு பாதையில் அவன் போல. See, this Joseph did not go through a path of easy path where he cannot forget the things that happened in his life. தன்னுடைய சொந்த குடும்பத்தால் விற்கப்பட்ட ஒருவன். So he was sold by his own family members. அவனுடைய கடந்து வந்த பாதைகளை அவ்வளவு எளிதாக மறக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நிச்சயமாக அவனுடைய பாதை இல்லை. This Joseph path was not so easy that he could forget the path that he went through. ஆனால் அவன் அப்படிப்பட்ட பாதையில் சென்ற ஒருத்தன் கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார் என்று சொல்வது உண்மையாகவே அது பயங்கர கடினமான காரியம். But this person who went through a path of betrayal, saying this way, the Lord has made me to forget it, it just takes a lot to say இன்னைக்கு என்னுடைய that. செய்தியின் தலைப்பு இதுதான். Today the title of my sermon is மறக்க பண்ணும் தேவன். Lord help me forget. மறக்க பண்ணும் தேவன். Lord help me forget. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு அநேக காரியங்கள் இருந்திருக்கலாம். There are so many things that Joseph could thank God for. தனக்கு மாத்திரமே அந்த பலவர்ண அங்கியை அவனுடைய தகப்பனார் கொடுத்தார், அதற்கு அவன் நன்றி செலுத்தி இருக்கலாம். He could have thanked God that he was the only person who was given that multicolored coat. அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியிலே அவனை கிடத்தின பொழுது, when his brothers took him and cast him into the pit, அவனை அங்கே விட்டு விடலாம் என்று நினைத்த பொழுது, when they thought they can leave him here, ஆண்டவர் அவனுக்கு சரியான நேரத்தில் இஸ்மவேலர்களை கொண்டு வந்து அவனை குழியில் இருந்து அவனை தூக்கி எடுத்தார். the Lord sent him the Ishmaelites at the correct time and he picked him up. அதற்கு நன்றி சொல்லி இருக்கலாம். And he would have thanked God for that. அவனை அங்கே இருந்து ஆண்டவர் அவனை ஒரு நல்ல ஒரு எஜமான் போத்திபார் என்கிற ஒரு நல்ல மனுஷன் கிட்ட கொண்டு போனார். And from there the Lord took him to a good master in Potiphar's house. அதுக்கு நன்றி சொல்லி இருக்கலாம். He could have thanked God for that. அவனுடைய மனைவி அவனை சோதித்த பொழுது அவன் தேவ பயத்தினால் அவன் வெளியே தைரியமாய் அவன் வெளியே செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார், அதற்கு நன்றி சொல்லி இருக்கலாம். He could have also thanked God for the courage that the Lord has given him when the Potiphar's wife tried to defile him. அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது கூட அங்கேயும் தேவன் அவனுக்கு தயவை கட்டளையிட்டார், அதற்கு நன்றி சொல்லி இருக்கலாம். He could have thanked God for the favor that he received even in the prison where the Lord favored him. அதே போல பார்வோனுடைய சமூகத்தில் அவனை உயர்த்தினார், அதற்கு நன்றி சொல்லி இருக்கலாம். He could have thanked God for the exaltation that he received in the presence of Pharaoh. ஆனால் இவன் ஒரு நன்றி சொல்றான். But he thanks here, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும்
மறக்கும்படி நீர் செய்தீரப்பா. Lord, you made me forget all my trouble. நீர் என்னை மறக்க செய்தீர். Lord, you made me ஏன்னா forget it. அவனுக்கு நல்லா தெரியும், Because he knew very well. இந்த சம்பவங்களை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த வேதனைகளை மறப்பதற்கு என் பலத்தினால முடியாது. It's because I cannot forget these things that happened in my life with my own strength. என்னுடைய சாமர்த்தியத்தினால் இது முடியாது. I cannot do it my own smartness. கர்த்தர் தான் என்னை மறக்க பண்ணினார். It is God who made me to forget கர்த்தர் தான் it. என்னை மறக்க பண்ணினார். It is God who made me to forget இங்க it. இருக்கிற நீங்க அநேகர் சொல்லலாம், Many of you here might say this, பாஸ்டர் எனக்கு நடந்த வேதனையும் நான் கடந்து வந்த பாதைகளையும் நான் மறப்பதற்கு வாய்ப்பே இல்ல பாஸ்டர். Pastor, there is no possibility for me to forget the things and the suffering that I went through, Pastor. ஆனால் கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார். But the Lord made me to forget it. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் இதுவா இருக்கணும். Today our prayer should be so. ஆண்டவரே என்னை மறக்க பண்ணும் ஆண்டவரே. Lord made me to என்னை forget. மறக்க பண்ணும் ஆண்டவரே. Lord made me to forget. அநேக பெற்றோர்கள் யோசிக்கிறீங்க, பாஸ்டர் என் பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் மறக்க பண்ணும் தேவன் இந்த டாபிக் தேவையா? Many parents are thinking, see we have exams for our children, but you say that you have Lord forget me. என் பையனுக்கு சும்மாவே ரொம்ப ஞாபக சக்தி, இதுல வேற மறக்க பண்ணுகிறது. Already my son has good memory power, but now you are asking Lord to forget me. இன்றைக்கு நான் 3 காரியங்களை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். I want to bring 3 things today to before you. தேவன் நம்மை மறக்க பண்ணும் பொழுது நடக்கிற 3 காரியங்கள். 3 things happens when we forget. நான் அறிமுகமான பகுதிகள் தான். It is very familiar one. அதை நான் கர்த்தருடைய கிருபையோடு நான் உங்களுக்கு சில காரியங்களை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்கள் உங்களோடு பேச விரும்புகிறேன். I want to speak about the things which the Lord revealed by the grace of God. தேவன் யோசேப்பை மறக்க பண்ணினார். The Lord made Joseph to forget. அதனுடைய விளைவுகள் என்ன? 3 காரியங்களை தேவன் நம்மை மறக்க செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. 3 things that will happen when the Lord makes us forget. முதலாவது, Number 1, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Genesis 50 verse 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். You intended to harm me, but God intended it all for good. He brought me to this position so I could save the lives of many people. Now therefore do not be afraid. I will provide for you and your little ones. And he comforted them and spoke kindly to them. இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது என்றால், When did this incident happen? இப்பொழுது யாக்கோபு மரித்து விடுகிறார். Now Jacob is dead. யோசேப்பும் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து யாக்கோபை கானானுக்கு கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணுகிறார். Joseph and his brothers took Jacob to Canaan and they buried him there. இப்போ அடக்கம் பண்ணிட்டு திரும்ப வராங்க. And after this burial they returned அப்போ back. இவங்க சகோதரர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. Now they brothers were talking among themselves. நம்ம தம்பி வந்து இவ்வளவு நாள் நம்மளை பாதுகாத்ததுக்கு அப்பா தான் காரணம். So it is our father the reason why our brother protected us so far. இப்போ அப்பா வேற இறந்துட்டாரு. Now our father is dead. இவன் அவனுக்கு செஞ்ச தீமைக்கு நம்மள கதையை முடிச்சிருவான். And surely he will kill us for the harm that we have done to him. அந்த நிலைமையில் அவர்கள் அதை பேசுகிறார்கள். They are speaking this in that ஆனா instant. யோசேப்பு பாருங்க, But look at Joseph. அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. Look at the words that he says here. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். You intended to harm me. நீங்க உண்மையா சொல்லுங்க, அவன் சகோதரர்கள் தீமை செய்ய நினைச்சாங்களா, தீமை செஞ்சாங்களா? Did they intend to do or actually they did it? செஞ்சாங்க. They did it. நினைக்கலாம் இல்ல. They did not intend. தீமை செய்தார்கள். They did it. ஆனா இவன் சொல்றான், But here he says, தீமை செய்ய நினைத்தீர்கள். you intended to do evil. இதை தேவன் மாத்திரம் தான் செய்ய முடியும். This only God can do. தேவன் ஒருவனை மறக்க பண்ணாவிட்டால் இப்படி பேசவே முடியாது. If God cannot make a person forget certain things, he cannot speak this way. ஏன்னா அவன் சகோதரர்களே ஒத்துக்கிறாங்க. Because his own brothers accepted. 15ஆம் வசனத்துல பாருங்க. Verse 15 says, தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்க செய்ய நினைத்தேன்னு சொல்லல, அவன் சொல்றான் நாங்க செஞ்சோம். When Joseph's brothers saw that their father was dead, they said, perhaps Joseph will hate us and may actually repay us for all the evil which we did to him. நீங்க தீமை செஞ்சவனே ஒத்துக்கறாங்க. The one who did evil accepted it. ஆமாயா நாங்க செஞ்சோம்யா. They say yes, we have done it. பாருங்க, அநேக முறை தீமை செய்தவர்கள் கூட மறந்துடுவாங்க. But people who have done evil may forget that. ஆனா தீமை அனுபவிச்ச மறக்க மாட்டான். But people who experience that evil will not forget இங்க it. பாருங்க, But here தீமை செஞ்சவங்க கரெக்ட்டா சொல்றாங்க, ஆமா நாங்க தீமை செஞ்சோம். the one who did evil, they say yes, we did evil. ஆனா தீமை அனுபவிச்சவன் சொல்றான், But the one who experienced evil, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். he says you intended to evil. ஏன் தெரியுமா? You know why? ஆண்டவர் அவனை மறக்க பண்ணினார். Because the Lord made him forget it. மறக்க பண்ணினார். The Lord made him forget it. கர்த்தர் மறக்க பண்ணும் பொழுது நடக்கிற முதலாவது காரியம், it will make you love the people who did evil. உங்களுக்கு தீமை செய்தவர்களை நேசிக்க வைக்கும். Number 1, it will make you love the people who did evil. நேசிக்க வைக்கும். It will make you love them. இவன் சொல்றான் பாருங்க, Here he says, தீமை செய்ய நினைத்தீர்கள். you intended to do evil.
ரெண்டு காரியம் இருக்குங்க. There are two things. ஆக்ஷன்ஸ், இன்டென்ஷன்ஸ். You have actions and intentions. நம்முடைய எண்ணம் அப்புறம் செயல். You have actions and intentions. இது ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. There's a huge difference between both. நம்ம நினைக்கிற அநேக காரியங்களை நம்ம செய்கிறது கிடையாது. Most of the things which we think we will not do it. இப்ப கூட எனக்கு இங்க தூங்கிட்டு இருக்கவங்க தலையில ஒரு கொட்டு கொட்டணும் போல ஒரு நினைப்பு இருக்கு. Even now I intend to knock on the head of the people who sleep here. கொட்ட மாட்டேன். But I will not do it. ஏன்னா நீங்க பரலோக தரிசனங்களை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க, நான் தடை பண்ண விரும்பல. It's because I don't want to obstruct you experiencing that heavenly revelation. ஆனா எண்ணம் இருக்கலாம். But I may have that ஆனா நான் intention. செய்ய மாட்டேன். But I will not do it. ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. There's a huge difference between நீங்க both. எண்ணத்தை புரிஞ்சிக்க கூட மாட்டீங்க. Even you cannot even understand my intention. நிறைய வாட்டி எனக்கு கார்ல போகும்போதெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகும் சில சமயம். Many times when I drive my car I would be tense much. அப்படியே வந்து பைக்கை வந்து அப்படியே லைட்டா வந்து இடிச்சிட்டு போயிடுவானுங்க, பின்னாடி வந்து இடிப்பானுங்க. People will come in the bike and hit us and they will also hit from back. அப்ப எனக்கு எண்ணம் என்னன்னா கீழே இறங்கி போட்டு ஒரு சாத்தணும் ஒரு எண்ணம் இருக்கும். So that time my intention would be I want to get down and beat them. ஆனா இறங்க மாட்டோம். But I will not do it. ஏன்? Why? இறங்கி நம்ம ஏதாவது பேசி சண்டை போட்டுருக்கும் போது எவனா வீடியோ போட்டு யூடியூப்ல போட்டு ஜோயல் தாமஸ் ராஸ் சாலையில் ரகளை அப்படின்னு போடுவான். What if I get down and shout with people and people post it on the social media saying that I am fighting with others? செய்ய நினைக்கிறது ஒண்ணு, செய்யறது அது செய்யாம கூட இருக்கலாம். So intentions is different and actions is different. ஆனா இங்க அவனுடைய சகோதரர்கள் செய்ய நினைக்கல. But here his brothers did not intend to do தீமை செய்தார்கள். They actually did evil. ஆனா யோசேப்பு சொல்றான், கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார். But Joseph says the Lord made me to forget it. மறக்க பண்ணினார். The Lord made me forget it. நான் சொல்றேன், நம்ம யாருமே இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நம்ம கடந்து சென்றிருக்க மாட்டோம். I tell you, none of us would have gone through such kind of path. உங்களை யாராச்சும் 20 வெள்ளி காசு வித்துருக்காங்களா? Did someone sell you for 20 silver pieces? நிறைய பேர் பார்க்கறத பார்த்தா அவ்வளவுலாம் வர்த் இல்ல பாஸ்டர் நான்ன்ற மாதிரி பாக்குறீங்க. So the way people look, I'm not so much worth, pastor. நம்மள யாரும் அப்படி வித்தது கிடையாதுங்க. No one has sold us so like that. ஆனா இத்தனை பாதையில் கடந்து சென்ற அவன், But after even going through such kind of path, சொல்றான் கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார். he says the Lord made me to forget. நான் அவனுக்கு நல்லா தெரியும் ஏன் பலத்தினால இல்ல. Because you know it is not by my might. கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார். It is God who made me to forget. ஆனால் இதற்கு எதிர்மறையாக சவுலுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க. But on the contrary, when you look at the life of Saul, சவுலுடைய வாழ்க்கையில அவன் ஆசீர்வாதம் இல்லாதவனாய் போனான். the reason the Saul became a person who was devoid of blessings of God. கர்த்தருடைய தரிசனத்தை முழுவதுமாய் இழந்து போனான். He lost the vision and the dream of God. ஏன் தெரியுமா? You know why? அவனால மறக்க முடியல. It's because he was not able to forget. எதை மறக்க முடியலனா? What he was not able to forget? ஒரு பாட்டுல உள்ள ஒரு வரியை மறக்க முடியலங்க அவனால. He was not able to forget one line of the song. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இந்த பாட்டு வரியை எவ்வளவு நாள் ஞாபகம் வச்சிருந்தான் தெரியுமா? You know, Saul slain thousands and David slain 10,000. You know how many days he remembered this line? 38 வருஷம். It was 38 years. 38 வருஷம் அவனால மறக்க முடியல. He was not able to forget it for 38 years. இப்படி பாடிட்டானுங்களே. They sang this way. இப்படி பாடிட்டானுங்க. They sang it this way. கடைசில பாருங்க அவன் ராஜ்யபாரத்தை விட்டுட்டு, At last he lost his kingdom. அவனுடைய அரண்மனையை விட்டுட்டு, He lost his palace. காடு மேடு அலையறான். And he is going behind in the jungle in the forest. You know what? ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனா வந்த ஒருத்தனை கொல்றதுக்காக சுத்திட்டு இருக்கான். He is moving around, wandering around to kill a person who was a shepherd boy. மறக்க முடியவில்லை. He was not able to forget. அப்சலோம் தன்னுடைய தம்பி செய்த ஒரு காரியத்தை மறக்க முடியவில்லை. Absalom could not forget one incident of his brother. இதனுடைய முடிவை பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அது தீமையாய் முடிந்தது. So when you look at the result was a bad for them. சவுல் கில்போவா மலையில குடும்பத்தோடு வெட்டுண்டு விழுந்தான். Saul was slain with his family in the mount of Gilboa. அப்சலோமை பார்த்தால் அவன் பாருங்க வானத்திற்கு பூமிக்கு நடுவாக கர்வாலி மரத்திலே தன்னுடைய தலைமயிர் எல்லாம் சிக்குண்டவனாய் தொங்கிய பொழுது தாவீதினுடைய சேவகர்கள் வந்து அவனை நடுவுல குத்தி கொண்டு போட்டுருக்கிறார். Absalom, when he was hanging on a tree between the heaven and earth, one of the soldier of David came and slain his head. தேவன் நம்மளை மறக்க பண்ண விரும்புகிறார். The Lord wants us to forget. நான் சொல்ற புதிய ஏற்பாட்டில் வாழுவது சாதாரண விஷயம் அல்ல. See, living in the New Testament is not a joke. நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க புதிய உடன்படிக்கையில இருக்கோம், கிருபையில இருக்கோம், நல்லதுதான். Many say we have a new covenant, we have a new grace, that is good. புதிய உடன்படிக்கையில வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். But it's really hard to live in the New Testament. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு கண்ணை புடிங்கிட்டா நம்ம இன்னொரு கண்ணை அவன் கண்ணை புடிங்கிடலாம். Because in the Old Testament if someone plucks one eye, we can also pluck their eye. அது மட்டும் இங்க இருந்துருச்சுன்னா நம்ம சர்ச் ஃபுல்லா ஒற்றை கண்ணா தான் சுத்திட்டு இருக்கோம். So if that was present today, then everyone will have one eye in a church. அது தப்பே கிடையாதுங்க. That is wrong there. நீ என் கையை உடைச்சா நான் உன் கையை உடைக்கலாம். If you break my hand, I will also break your hand. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். It is tooth for tooth and eye for eye. ஒரு கண்ணத்தில நீங்க அரைஞ்சீங்கன்னா நான் அடுத்த கண்ணத்துல அரையலாம். So if you strike on one cheek, I can also strike you on the other one. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, But in the New Testament the Lord says, ஒரு கண்ணத்தில் அறைந்தால் if someone strikes on you one cheek, மறு கண்ணத்தை
காட்டணுமா? You have to show or offer the other one. நம்ம அது கூட பண்ணிடுவோம் சில வேளை. We will also do that many times. ஆனா நம்ம அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வசனம் நம்ம எழுதி வச்சிருக்கோம். And we also added one more statement behind it. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, அந்த கன்னத்திலும் அறைந்தால் பின் உன் வேலையை காட்டு. If someone strikes you on one cheek, show the other one. If they strike on the other one, then show your true colors. புதிய ஏற்பாட்டுல மறப்பது மன்னிப்பது மாத்திரமல்ல. So it is not only forgiving and forgetting in the New Testament. புதிய ஏற்பாடு எதை நமக்கு கற்று தருகிறது? What does the New Testament teach us? நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். It says we have to love our enemies. சத்துருக்களை நேசிக்க வேண்டும். We have to love our enemies. தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பதல்ல. It is not doing evil for evil. தீமைக்கு நன்மை செய்யணும். But you have to do good for evil. இது எப்ப நடக்கும் தெரியுமா? No, when this happen? என்றைக்கு தேவன் நம்மை மறக்க பண்ணுகிறாரோ அப்பொழுதுதான். This will happen only when the Lord will make us forget. இங்கே யோசேப்பு சொல்றாரு. Here Joseph says, கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார். The Lord made me forget. அதனால நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? So what will I do now? நீ செஞ்ச தீமைக்கு நான் தீமை செய்ய போறது இல்ல. I will not do evil for the evil you have நான் done. என்ன பண்ண போறேனா? What will I do? உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை நான் பராமரிப்பேன். I will take care of your family, your children. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் சிலரோடு பேச விரும்புகிறார். Today the Lord wants to speak with certain சில people. காரியங்களை தேவன் மறக்க பண்ண விரும்புகிறார். The Lord wants you to forget certain things. நம்முடைய சத்துருக்களை தேவன் நேசிக்க வைக்க விரும்புகிறார். The Lord wants us to love our enemies. பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க. When you look at the life of Paul, 2 தீமோத்தேயு 4:16-17 2 Timothy 4:16, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. At my first defense no one stood with me, but all forsook me. May it not be charged against them. இங்கே பவுல் சொல்றாரு, Here Paul says, நான் யாருக்கெல்லாம் ஜெபிச்சனோ, whomsoever I prayed for, நான் யாருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணனோ, whomsoever I preached to, நான் யாருக்கா கண்ணீர் விட்டு அழுதனோ, whomsoever I shed tears அவங்க for, எல்லாம் என் கூட நிக்கலப்பா. and they did not stand with me. என் தேவை நேரத்துல அவங்க என் கூட நிக்கல. They did not help me at time of my need. நான் இவர்களுக்காக தான் உழைச்சேன். I toiled only for them. இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். I preached for them. ஆனா என்னுடைய கவலையின் நேரத்துல, என்னுடைய தனிமை நேரத்துல யாரும் என் கூட நிக்கல. But in times of my solitude, time of distress, they did not சொல்லிட்டு stand. சொல்றாரு, But saying that he says, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. but may they not be charged against them. இயேசுவுடைய வாழ்க்கையில நம்ம அதான் பார்க்கிறோம். This is what we see in the life of இயேசு Jesus. சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Jesus said, Lord, Father, forgive them. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். For they do not know what they are doing. நான் அடிக்கடி யோசிப்பேன், அறியாமலா செஞ்சானுங்க. So I used to think they do without doing. தெரிஞ்சே செஞ்சாங்க. They knew it aware. வேத பாரகர் பரிசேயருக்கு எல்லாமே தெரியும். They know all those things. தெரிஞ்ச இயேசு சிலுவையில் அடிச்சாங்க. They crucified Jesus knowing everything. இயேசுவை சிலுவையில் அடிச்சு தெரியாம அடிச்சானுங்கன்னு வெச்சுக்கலாம். See, consider they did it not knowing anything. ஆனால் இப்பொழுது இயேசு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி வருகிறார். But now Jesus resurrected on the third day. இந்த சீஷர்கள் இது எல்லாத்தையும் பார்க்கறாங்க. Now the disciples are looking at this. உடனே ஊருக்குள்ள ஓடுறாங்க. They ran into the streets. அந்த வேத பாரகர் பரிசேயர்ட்ட சொல்றாங்க, They said unto the scribes and the Pharisees, ஐயா இயேசு உயிரோடு எழும்பி விட்டார். See, Jesus has risen. அந்த கல்லை ஒரு தூதன் வந்து புரட்டிட்டாயா. An angel came and rolled that stone. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? You know what did they say? நீ ஊர்ல போய் இத சொல்லிராத. Don't say this in the நாங்க street. தூங்கிட்டு இருக்கும்போது சீஷர்கள் வந்து இயேசுவோட சரீரத்தை தூக்கிட்டு போய்ட்டாங்க சொல்லு. You say that the disciples came and took away and robbed the body when they were sleeping. இது தெரிஞ்சதானே செஞ்சான். They did it unaware. தெரிஞ்சதானே செஞ்சாங்க. They did it aware, right? ஆனா ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, Unto them the Jesus ஆண்டவரே says, இவர்களுக்கு மன்னியும். Lord, forgive them. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். For they do not know what they are நான் doing. சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில தீமைகளை நாம் பல விதங்களில் அனுபவித்திருக்கோம். I tell you, we could have suffered and experienced this evil in many ways in our உங்களுடைய life. வாழ்க்கையில अनेகர் தீமையான வார்த்தைகளை பேசி இருக்கலாம். Many people have uttered evil words against you. உங்களை கடினமான பாதையில் நடத்தி இருக்கலாம். They would have treated you in a very difficult path. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, But today the Lord says, நான் யோசேப்பை மறக்க பண்ணினது போல உங்களை நான் மறக்க பண்ணுவேன். like how I made Joseph to forget, I will also make you forget அப்ப it. என்ன நடக்கும்? What will happen? நான் என் சத்துருக்களை நேசிப்பேன். Then I will love my enemies. முதலாவது love the people who did evil. இரண்டாவது leave it to God to deal it. Number 2, leave it to God to deal it. கர்த்தர் கிரியை செய்யும்படியாக அவருடைய கரத்தில் விட்டுருவோம். Leave it to God to deal it. என்றைக்கு ஆண்டவர் நம்மளை மறக்க பண்ணுகிறாரோ, The day the Lord makes us forget it, அன்றைக்கு நாம் கர்த்தருடைய கரத்தில் பிரச்சனையை கொடுத்துருவோம். so we just commit that problem into the hands of God. பிலிப்பியர் 3:13 பாருங்க. Philippians 3:13, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். Brethren, I do not count myself to have apprehended, but one thing I do, forgetting those things which are behind and reaching forward to those things which are ahead, I press towards the goal for the prize of the upward call of God in Christ Jesus. இங்க இருக்கு பாருங்க, பின்னானவைகளை மறக்கிறேன். He says, I forget the things that are behind முன்னானவைகளை நாடுகிறேன். and I reach forward to those which are நம்ம ahead. எல்லாருக்குமே முன்னேறி செல்ல வேண்டிய ஆசை இருக்கிறது. See, we all have the desire to go forward. நம்ம எல்லாரும் அந்த பந்தய பொருளுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are all running towards a great prize. எல்லாரும் அந்த லக்கை நோக்கி தொடருகிறோம். We are all pursuing that goal. ஆனா
என்ன பிரச்சனைன்னு சொன்னா, But what is the problem? நாம் பின்னானவைகளை நாம் மறக்காமல் முன்னாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். We just move forward and run forward, not forgetting the thing that are So, behind. அப்ப எப்படி ஓடுவோம்னு சொன்னா, So how do we run then? பின்னாடியே பார்த்துட்டு We look behind, இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். but run in the front forward அது என்ன direction. ஆகுதுன்னா, ஒரு காரை வந்து ரிவர்ஸ் கியர்லயே ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி. It is like driving your car in a reverse gear. நான் நேரா பார்த்து ஓட முடியாமல் பின்பதாக பார்த்து இந்த பக்கம் ஓடுற டைரக்ஷன் கரெக்ட் தான். See, the direction which I run is correct, ஆனா நான் பின்னாடி பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கேன். but I'm looking behind and running. ஆண்டவர் சொல்றார், பின்னானவைகளை மறந்துருங்கப்பா. The Lord says, you forget that பின்னானவைகளை மறந்துருங்க. forget that are behind you. அதான் தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, So there is a proverb in Tamil, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. you wish to drink gruel without disturbing your mustache. கூழும் குடிக்கணும், You have to drink that ஆனா அந்த gruel, கூழ் மீசையில படக்கூடாது. but that should not, your mustache should not be disturbed. ரெண்டும் நடக்காது. Both will not happen. என்ன மாதிரி சேவ் பண்ணாதான் நடக்கும். Only if you shave like me, it will happen. இங்க பவுல் சொல்றாரு, Here Paul says, நீங்க பின்னானவைகளை மறக்காம முன்னானவைகளை நாட முடியாது. you cannot press forward without forgetting that is behind. நீங்க இத யோசேப்போட வாழ்க்கையில பாருங்க. When you look at the life of Joseph here, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? you know what did he do? அந்த மறக்க தேவன் பண்ணின பொழுது When the Lord made him forget it, அவன் தன்னோட யுத்தத்தை ஆண்டவர் கையில கொடுத்துட்டான். he surrendered that எனக்கு battle இந்த to God. பகுதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I like this part, 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். verses 18 and 19. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. Then his brothers also went and fell down before his face, and they said, behold, we are your servants. Joseph said to them, do not be afraid, for am I in the place of God? நம்ம அந்த நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just imagine if you are in that நமக்கு situation. தீமை செஞ்சவன், Someone who had done evil, நமக்கு துரோகம் பண்ணவங்க, the one who dealt treacherously, நமக்கு பொல்லாங்கு செய்தவர்கள், the one who did evil to you, நம்ம முன்னாடி உளுந்து, ஐயா நாங்க உமக்கு அடிமைகள் அப்படின்னா இதுக்கு தானே நான் இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு தானே சொல்லுவோம். when such people fall at your feet and say, we are your slaves, you will say, yes, I'm waiting for this moment. எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தார் பாரு உன்னை. See how the Lord has brought you to me. எனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணாரா இல்லையா? See, did not God battle for me? ஆனா இவன் பாருங்க, யோசேப்பு அத ஒட்டனே பாருங்க அவன் சொல்றது. But see Joseph what he says, நான் என்ன தேவனா? see, am I God? அவன் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த யுத்தத்தை நான் ஏற்கனவே ஆண்டவர்ட்ட கொடுத்துட்டேன்ப்பா. See, he was intending to say that I've already surrendered this battle இந்த to God. யுத்தத்தை நான் கையில எடுக்க விரும்பல. See, I don't want to take this battle to my நீங்கள் ஒன்றை hand. விளங்கிக் கொள்ள வேண்டும். You have to understand one thing. இந்த 11 பேர் வந்து விழுறாங்க பாத்தீங்களா? See, this moment where the 11 people come and fall before him, இதுதான் அவனுடைய தரிசனத்தின் நிறைவேறல். this is the ultimate fulfillment of the dream. 17 வயசுல ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. The Lord gave him a dream at the age of 17. என்ன தரிசனம்? What was the dream? 11 நட்சத்திரங்கள் உனக்கு முன்பதாக வணங்கும். 11 stars will come and bow before you. 11 கதிர்க்கட்டுகள் உனக்கு முன்பதாக So வணங்கும். 11 fields will come and bow before you. இது வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறலங்க. So this is not fulfilled so far. அவன் யோசேப்பு வந்து பார்வோன் லெவலுக்கு போயிட்டாரு. So this Joseph went to the level of Pharaoh. ஆனா பார்வோனுடைய சந்நிதியில அவனை உயர்த்துவேன்னு சொல்றது தரிசனம் கிடையாது. So this dream wasn't complete when he was exalted to the level of Pharaoh. எது தரிசனம் தெரியுமா? 11 சகோதரர்கள் அவன் முன்ன வணங்குவாங்க பாருங்க, அதுதான் தரிசனம். So the dream is actually when these 11 brothers will come and bow before him. இப்போ அது நடக்குதுங்க. Now it is happening. அவன் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் அவனுக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றாரு. The Lord is fulfilling the great dream which he gave him many years ago. நானா இருந்தா என்ன சொல்லிருப்பேன்? If I was there, what would I have told? அப்ப கேட்டிங்களா? So you asked me then, right? அப்பவே சொன்னல்ல. I told you, right? நீங்க விழுவீங்க சொன்னனா இல்லையா? I told you that you will bow before me, right? 20 வெள்ளி காசுக்கு விக்கிறீங்க. You are selling me for 20 silver pieces. பேசிருப்போமா இல்லையாங்க? See, we would have talked so. அத பத்தி எதுமே பேசல. But he did not speak anything. ஆண்டவர் அவனை மறக்க பண்ணினார். The Lord made him forget it. அத்தனையும் மறக்க பண்ணினார். The Lord made him forget everything. நான் தேவனா? He says, am I God? நான் தேவனா? He says, am I God? தாவீதை பாருங்க. Look at David. சவுலை கொல்லுவதற்கு கையும் களமும் அவன் டைம் கிடைச்சது. See, he got a very good chance to kill Saul. அவன் நிராயுதபாணியா நிற்கிறான். So he was standing unarmed. ரெண்டு முறை அவனுக்கு சான்ஸ் கிடைக்குது சவுல் அப்படியே கொல்றதுக்கு சான்ஸ் He கிடைக்குது. gets 2 chances to kill Saul as such. ஆனால் தாவீது என்ன தெரியுமா சொன்னாரு? But what did David say? கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் கை வைக்க மாட்டேன். I will not put my hand at God's anointed one. நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கிறோம். We have read it many times. இதுல தாவீது என்ன சொல்ல வராருன்னா, But what was David about to say? கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணிருக்காரு. See, God has anointed him. இந்த யுத்தத்தை கர்த்தர் நடத்துவார். Let God fight this battle. நான் அவன் கூட சண்டை போட மாட்டேன். I will not battle with him. நான் அவனை கொல்ல மாட்டேன். I will not kill him. கர்த்தர் அதை பார்த்துக்கொள்ளும். Let God take care of him. யார சொன்னான் தெரியுமா? Whom did he say? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யார சொன்னான் தெரியுமா? Who did he call as God's anointed one? பிசாசு புடிச்சவன். The one who was demon possessed. அசுத்தாவி இருந்தவன். The one who was filled with the evil spirit.
இதுல வேடிக்கை என்னன்னா What is more funny இந்த here? பிசாசு ஓட்டுனதே நம்மால் தான். This person was the one who cast out the demon even. நீங்க உங்களை அந்த நிலைமையில வச்சு பாருங்க. So put yourself in that shoes. ஒரு பிசாசு பிடிச்சவரை நீங்க பேய் ஓட்டுறீங்க. See, you are casting out the demon possessed man. நீங்க ஓட்டுனாதான் பேயே ஓடுது. So only if you cast it out, that demon will go away from him. அந்த பிசாசு பிடிச்சவனை நீங்க என்னைக்காச்சும் வாழ்க்கையில இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சொல்லுவீங்களா? Will you at any point call him as God anointed one? நம்ம கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனையே சொல்றது கிடையாது. We don't even call the one who is really anointed by God. அவங்களை கிண்டல் பண்ணி மீம்ஸ் போட்டு எல்லாரையும் அவர் ஃப்ராடு எல்லாம் என்னென்ன பேர்லாம் கொடுக்குறோம். We criticize him. We do call him. உண்மையாகவே இவர் ஃப்ராடு தான் இவரு. But truly to say, he is a kind of fraud. தாவீது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணதே எதுக்குன்னா இவனை புறக்கணிச்சா இவனை அபிஷேகம் பண்ணிருக்காரு. God actually anointed David just because he rejected the Saul. இவர் சுரமண்டல வாசிச்சாதான் பேயே ஓடுது. Only if he plays harp, that evil spirit will go away from him. ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த தாவீது சொல்றான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். But David, who was in that situation, he said that he is a God's anointed one. நம்ம நிறைய வாட்டி நினைக்கணும், நம்ம யோசிக்க, நம்ம மனதில் வைக்க வேண்டியது, So many times we think, but what we are supposed to have in our mind, தேவன் செய்ய வேண்டிய யுத்தங்களை தேவனிடத்துல கொடுத்துருங்க. we have to commit and submit the battles which God ought to fight. இன்னைக்கு நிறைய வாட்டி கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யாத காரணம் என்னன்னா எல்லா யுத்தத்தையும் நம்மளே போட்டுக்கிட்டு இருக்கோம். The reason why God is not fighting the battles is because we are fighting the battles actually. பேசுறதெல்லாம் பேசிறது, We will speak whatever we can. அடிக்கிறதெல்லாம் அடிச்சிறது, We will beat how much we can. அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் என்னோடு பேசும்படியாக பாஸ்டர்களுக்கு அட்வைஸ் கொடுங்க. உங்களுக்கு இனிமேல் கொடுக்கிறது ஒண்ணுமே கிடையாது. And then you come, Pastor, please advise me. The Lord is not speaking with me. There's nothing more to advise even now. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, That's what the Bible says. நீங்கள் சும்மா இருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am your God. உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க சும்மா இருங்க. Look at your neighbor and say, be still. சத்தமா சொல்லுங்க சும்மா இருங்க. Say to them, be still. ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, நான் சும்மா தானே தூங்கிட்டு இருக்கேன், என்னையா திருப்பி சும்மா இருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுமா? Today, if you want God to fight for you, முதல்ல ஆண்டவர் நம்மளை மறக்க பண்ணுகிறார். first we have to forgive. மறக்க பண்ணுகிறார். He will make us ஆண்டவரே forget. நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க. Lord, you fight battle for me. முதலாவது சொன்னேன், Number one, love the people who did evil. எனக்கு தீமை செய்தவர்களை நேசிக்க பண்ணுகிறது தான் தேவன் மறக்க பண்ணுகிறார். so it is when God makes me forget, is when you love the people who did என்னுடைய evil. யுத்தங்களை கர்த்தர் நடத்துவதற்காக தேவன் என்னை மறக்க பண்ணுகிறார். The Lord helps me forget just to make me leave it to God to deal ஆண்டவர் it. என்ன மறக்க பண்ணார் தெரியுமா? யோசேப்புடைய வாழ்க்கையில You know what did the Lord make him to forget? அவன் பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிற ஒரு பெரிய அதிகாரம் அவனுக்கு இருக்குன்றத அவன் மறந்துட்டாங்க அந்த டைம்ல. He totally forgot that he had a great power and authority which is equal to Pharaoh. அவனுக்கு அந்த டைம்ல எதுவுமே தோணல. See, he did not have such kind of intention at the time. மனுஷன் அந்த டைம்ல அட்வைஸ் கொடுப்பான். See, men may give you advice at the time. டேய் உன்கிட்ட பவர் இருக்கு, அடிச்சு தூக்கிரவனே. See, you have power, you can hit him hard. என்னென்ன பண்ணானுங்க முடிச்சிரவன் கதையை. So you can do whatever you can, repeat them. ஆண்டவர் மறக்க பண்ணினார். But the Lord made him forget it. நான் என்ன தேவனா? See, am I God? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். The Lord will take care. கடைசியாக At last, முதலாவது சொன்ன love the people, ரெண்டாவது leave it to God, மூன்றாவது leap to the next level. ஏசாயா 43:18-19. Isaiah 43 verse 18 and 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Do not remember the former things, now consider things of old. Behold, I will do a new thing, now it shall spring forth. Shall you not know it? I will even make a road in the wilderness and rivers in the desert. இங்க ஆண்டவர் சொல்றாரு, Here the Lord says, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், don't remember the former things. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். Don't consider the things of இதோ old. நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Behold, I will do a new thing. நம்ம எல்லாருக்குமே ஆசைங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கு. See, we all have decided that the Lord should do a new thing in our life. என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னு விரும்புறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Hallelujah. ஆனா அதுக்கு கண்டிஷன் என்ன தெரியுமா? But what is the condition for that? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், You should not remember the former things. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். You should not consider the things of இன்றைக்கு old. இதுதான் பிரச்சனை. And this is the நம்ம problem. முந்தினதை மறக்கிறதும் கிடையாது, We don't forget the old things. பூர்வமானதை சிந்திக்காம இருக்கிறதும் And கிடையாது. we don't stop considering the things இத of old. மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவரே நீங்க எனக்கு புது காரியத்தை செய்யுங்கன்னா ஒன்னும் செய்ய மாட்டார். Having this in your mind, if you ask God to do new thing, He cannot do it. நான் நியூ இயர் சர்வீஸ்ல ஒரு செய்தி பேசினேன். I spoke a new sermon, a new பழைய service. ரசத்தை புது ரசத்தை பழைய துருத்தில
ஊத்த மாட்டார் ஆண்டவர். Do not pour new wine in old bottles. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், Because God knows, நீங்க புது ரசத்தை பழைய துருத்தியில ஊத்துனீங்கன்னா ரசமும் சிந்தி போகும், துருத்தி கிழிஞ்சு போயிடும். if you pour new wine into the old bottles, that wine will be spilled out and also bottles will be torn. தேவன் எதற்கு மறக்க பண்ணுகிறார்? Why will the Lord make us நீங்க forget? பழைய காரியங்களை மறந்து நீங்கள் மேலோங்கி அடுத்த லெவலுக்கு போன ஆண்டு விரும்புகிறார். It's because the Lord wants us to forget the old things and leap to the next level. நாம் மறக்கும் பொழுது அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். Only when you forget you can leap over to the next யோசேப்புடைய level. வாழ்க்கைக்கு வாங்க. Come to the life of Joseph. ஆதியாகமம் 49:22. Genesis 49:22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். Joseph is a fruitful bough by a well. His branches run over the wall. இவன் பாருங்க, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். His branches run over the wall. நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி இந்த சுவர்கள், இந்த மதில்கள் அப்படின்னு கேட்கும் பொழுதே நம்முடைய மனதில் லைட்டா ஒரு சோர்வு வந்துடும். So whenever we hear this word walls in our life, we will really disappoint. ஐயோ, எனக்கு முன்னாடி ஒரு மதிலை கட்டிட்டாங்களே, See, there's a wall that is built எனக்கு before முன்னாடி me. சுவரை கட்டிட்டாங்களே, There's a wall that is built before என்னுடைய me. முன்னேற்றத்தை தடை பண்றாங்களே. They are obstructing my improvement. ஆனா இங்க யோசேப்பை பற்றி இருக்கு, But he had written about Joseph. அவனுக்கு முன்னாடி மதில்கள் போட்டாங்க, There was walls raised அவனுக்கு before him. முன்னாடி சுவர்களை போட்டாங்க. There were walls that was raised ஆனா before him. வேதம் சொல்லுகிறது, But the Bible says, அவன் என்ன பண்ணானா அந்த சுவர் மேல அப்படியே படர்ந்து அடுத்த பக்கம் போயிட்டான். but he leaped over that wall and went to the other side. நான் சொல்றேன், இத தேவன் மறக்க பண்ணாம நம்ம அடுத்த பக்கம் போவே முடியாது. I tell you, without God making us forget these things, we cannot leap over to அவனுடைய the next பாதையை level. கொஞ்சம் பாருங்க. Look at the path that he அவன் went. முதல் முறை ஒரு தரிசனத்தை சொல்றான். The first time he told a very தன்னுடைய dream, சகோதரர்கள்ட்ட சொல்றான், he told to his brothers, இது மாதிரி நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன், see, I saw a dream this way. 11 நட்சத்திரங்கள் எனக்கு முன்ன வணங்குச்சு. 11 stars bowed before me. இப்போ அவன் சகோதரர்கள் செம்ம டென்ஷன் ஆவறான். Now his brothers were very angry அவனை பயங்கரமா பகைக்குறாங்க. and they hated him so much. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இன்னொரு தரிசனம். And again he told the second dream. இரண்டாவது தரிசனத்தை போய் சொல்றான். He told the second நீங்க dream. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றோம், Just imagine if you are saying a matter to some அது person அவங்களுக்கு பயங்கர கோவத்தை கொண்டு கொடுக்குதுன்னா and that triggers the anger of that person, நம்ம திருப்பி அதே காரியத்தை போய் திருப்பி சொல்லுவோமா? will again say the same thing to him. அவங்கள்ட்ட சொன்னோன்றத மறந்து வேணா சொல்லுவோம். Maybe we would have told them just because we forget. யோசேப்பு திருப்பி அதே காரியத்தை திருப்பி சொல்றாங்க. But Joseph is saying the same thing again to them. திருப்பி பகை. Now again hatred. இப்ப தூக்கி அவனை போத்திபார் வீட்டுக்கு அடிமையா வித்துறாங்க. Now again they sold him as a slave to Potiphar's house. பாருங்க, அங்க இந்த காரியத்தை சுத்தமா மறந்துட்டான். See, there he forgot this matter totally. அடுத்த லெவலுக்கு போயிட்டான். Now he has gone to the next இப்ப level. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. Again there happened an இப்ப incident. தூக்கிட்டு போய் ஜெயில்ல போடுறாங்க. Now he was cast into prison. அங்க இந்த விஷயங்கள் எல்லாம் மறக்கறான். Again he forgot the old things. இங்க பார்த்தா இங்க திருப்பி அடுத்த லெவலுக்கு இங்க போயிட்டான். And from here he went to the next level. இங்க எல்லா காவலாளிகள், இங்க இருக்கிற எல்லா இங்க இருக்கிற எல்லா கைதிகளுக்கு மேல இவர் போயிட்டாரு. And he was now leader of all the prisoners over there. இப்ப அடுத்து இன்னும் அங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தரிசனத்தோட வராங்க. And again there came two persons with a dream. சொல்றான், நான் ஒரு கனவு பார்த்தேன்யா. See, I saw a dream. நானா தான் சொல்லி போயிட்டே, நான் கனவு பார்த்தேன், இங்க நானே இங்க வந்திருக்கேன். If I was, I would say I also came here just because I dreamed. உனக்கு தரிசனமா? You have another dream. அதெல்லாம் சொல்ல முடியாது, போன்னு சொல்லல. See, I cannot interpret. அவன் தான் வாழ்க்கை நடந்ததை மறந்துட்டாங்க. He forgot the things that happened in his பாப்பா, life. நான் உனக்கு சொல்றேன். Come, I'll tell you. பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு முன்பதாக போடப்பட்ட எல்லா மதில்களையும் அப்படியே படர்ந்து மேல போயிட்டான். See, he leaped over every wall that was thrown and raised before ஒரு him. கழுதை கதை நம்ம எல்லாரும் படிச்சிருப்பீங்க. We would have all read that story of a ஒரு donkey. கழுதை குழியில விழுந்துருச்சான். A donkey fell into a pit. அப்போ அந்த குழியில விழுந்தோனே எல்லாரும் அதை திட்ட ஆரம்பிச்சாங்க, எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. Everyone began to mock at it, but everyone began to curse it. அப்புறம் அதுக்கு மேல குப்பையை தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. They also threw trash and கல்லெல்லாம் தூக்கி அடிக்க they ஆரம்பிச்சாங்க. were throwing stones ஆனா over it. இந்த கழுதை சிரிச்சிட்டே இருந்துச்சான். But this donkey was smiling. ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும், Because he knew. எந்த கல்லெல்லாம் தூக்கி போடுறோம், எந்த குப்பையெல்லாம் தூக்கி போடுறோம், அது மேலேயே ஏறி 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 கடைசில வெளியில வந்துருச்சு. It's because it came over all the waste and all the stones that were thrown. இன்னைக்கு நிறைய பேர் தூக்கி போட்டதை மறக்க முடியலங்க. Today many people are not able to forget ஐயோ, that was என்ன thrown. இப்படி பேசிட்டாங்க. See, they spoke me this way. அவங்க இந்த கல்லை தூக்கி போட்டாங்க. They threw this stone என்ன upon me. இந்த துன்பத்துக்குள்ள நடத்துனாங்க. They let me through this way. ஆனா யோசேப்பு அத பத்தி கவலைப்படவே இல்ல. But Joseph was not worried about அப்பா, it. என்ன வித்தியாப்பா, See, you have sold me. நான் படர்ந்து போயிடுவேன்ப்பா. I will again leap over. என்ன அடிமையா ஆக்கிட்டீங்களா? You have made me a slave. அந்த இடத்துல நான் படர்ந்துருவேன். I will again leap over. என்ன that ஜெயில்ல place. தூக்கி போட்டீங்களா? You have cast me into prison. அந்த இடத்துல நான் மேல போயிடுவேன். I will also leap over in that என்னுடைய place. வேதனையின் மத்தியில உன்னுடைய பிரச்சனை கொண்டு வரியா, அதுக்கு மேல நான் போயிடுவேன். Do you bring a problem amidst my problem? I will also leap over படர்ந்து it. கொண்டே இருந்தான். He was leaping over. படர்ந்து கொண்டே He இருந்தான். was leaping over. இன்னைக்கு நிறைய வாட்டி என்ன சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, Today what happens many times in our life? நாம் தாண்டி போக வேண்டிய மதில்களுக்கு தேவன் மான்கால்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அதை மறந்துட்டு ஆண்டவரே இந்த சுவரை இடிச்சிரும் கத்திக்கிட்டு இருக்கோம். Sometimes we are praying for God to break the walls when he is just asking us to leap over those walls. நான் சொல்றேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் எல்லா மதில்களும் எரிகோ மதில்கள் அல்ல. Actually not all walls of your life are walls of Jericho. இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை எல்லா
மதிலையும் எரிகோ மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். Today we are looking at all the walls of ஐயோ Jericho. ஆண்டவர் இந்த மதிலை உடைச்சாதான் நான் தாண்ட முடியும். See, I can only cross only if God breaks இந்த this wall. மதிலை நீங்க உடைச்சாதான் நான் அந்த பக்கம் போக முடியும். No, only if you break this wall I can go to the other side. ஆண்டவர் சொல்றார் இந்த மதில் நான் உடைக்கிறதுக்காக கொண்டு வரல. But God says, I did not bring this wall just to break it இந்த down. மதிலை நீ தாண்டி செல்லணும். You have to leap over இந்த this மதிலை நீ wall. படர்ந்து போகணும். You have to leap over this தேவன் wall. அதற்குரிய பலனை தருகிறார். The Lord gives that might. தேவன் அதற்குரிய ஸ்ட்ரெngth ஆண்டவர் தருகிறார். The Lord will give the strength that is required for that. அதனால தான் எபிரேயர் 12:1ல வாசிக்கிறோம். That's why Hebrews 12:1 says. எபிரேயர் 12:1. Hebrews 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us, and let us run with endurance the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith. இந்த வசனத்துல எல்லா வார்த்தையும் முக்கியம். So all the words in this எல்லா verse is வார்த்தையும் important. முக்கியம். All the words are important நமக்கு here. பாரமா இருக்கிற யாவற்றையும் நம்ம தள்ளிரணும். We have to lay aside every weight. நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம்னா விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவருமாகி அவர் மேல என் கண்ணை வைக்கணுங்க. See, what we desire, we want to look unto Jesus, the author and finisher of our faith. அந்த ஆசை நல்லதுதான். That desire is good. ஆண்டவர் சொல்றாரு, But God says, என் மேல உன்னுடைய கண்களை வைப்பதற்கு முன்பதாக உனக்கு பாரமா இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. before you set your eyes upon me, you have to throw away all the weight that is heavy for you. எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் அப்படியே நினைச்சு தூக்கிட்டு ஆண்டவர் மேல கண்களை வைக்க ஆண்டவர் அழைக்கல. The Lord did not call us to set our eyes upon him, carrying all the weight and all the things that happen in our life. ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் தூக்கி போட்டுருப்பா. The Lord says, throw it away. இதெல்லாம் தூக்கி போட்டு. Just throw it away. தூக்கி போட்டுட்டா நீ என்னுடைய முகத்தை நீ பார்க்க ஆரம்பிச்சிருவ. If you throw it away, you can look into my face. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் தூக்கி எறிய விரும்புகிறார். Today the Lord wants us to throw away certain weight from நம்ம our life. அடுத்த லெவலுக்கு அடுத்த படிக்கு நம்ம செல்ல முடியாத காரணம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதோ நடந்த சூழ்நிலைகளை இன்றைக்கு யோசிச்சுட்டே இருக்கிறோம். The reason why we are not able to leap over to the next level is because we are thinking about the things that happened many years ago. குரங்குகளை பத்தி சொல்லுவாங்க. They used to say about இந்த monkeys. குரங்குகளுக்கு சின்ன ஒரு காயம் வந்துட்டா போதும். If the monkeys have a small wound, அந்த காயத்திலே செத்துரும். they will die of that wound. ஏன் தெரியுமா? You know why? அந்த காயத்தையே சுரண்டிக்கிட்டே இருக்குமா. They keep scratching that wound. அது ஆறவே விடாது. They will not let it அது heal. ஃப்ரெஷ்ஷா வெச்சு கடைசில அந்த புண்ணு பெருசாகி கடைசில அந்த சின்ன காயமா ஆரம்பிச்சது அந்த குரங்கியை கொன்று விடுகிறது. They will keep it very fresh, make it remain fresh, and at last that will kill even that monkey. இன்றைக்கு நம்ம ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். Today we have to understand one thing. தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில காயங்கள் ஏற்படலாம். There might be certain wounds in our life. நமக்கு எதிராக சில வார்த்தைகளை வீசலாம். People would have thrown certain words against us. ஆனா நம்ம ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். But we have to understand. ஒரு நாளும் அது என்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடாது. That should not obstruct our progression. நான் தாண்டி போயிட்டே இருப்பேன். I will leap over அதை நான் தாண்டி போயிட்டே இருப்பேன். I will leap over it. இன்னைக்கு அநேக வேளைகள் நம்ம ஏன் மன்னிக்க முடியல தெரியுமா? The reason why we are not able to forgive. ஏன் நம்மளால மறக்க முடியல தெரியுமா? The reason why we are not able to forget. இந்த பாக்ஸிங்ல சொல்லுவாங்க. They used to say in boxing. TKO அப்படின்னு சொல்லுவாங்க. They say டோட்டல் நாக் அவுட். அதாவது கடைசியா ஒரு குத்து. They say that is a total knockout. அடிச்சானா அந்த எதிரில இருக்கவன் அப்படியே தலை சுத்தி அப்படியே படுத்துறான். So if they knock that way, the other person will fall down. அவனுக்கு கண்கள்லாம் இருண்டுரும். So he will be totally darkened. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நிறைய வாட்டி என்ன யோசிக்கிறோம்னா அந்த கடைசி நாக் அவுட் பஞ்ச் நான் தான் கொடுக்கணும். So many times we think that the total knockout punch should be given by us. இந்த சூழ்நிலையில கடைசில நான் தான் அந்த வெற்றியாளனா நிக்கணும். And I should be the successor in this point at the last. எனக்கு தீமை செஞ்சவன் கீழே படுக்கிறத கீழே விழுந்து கிடக்கிறத என் கண்ணால பார்க்கணும். And I should see the one who did evil to me fall at my feet at the end. இதுதாங்க உலகத்தினுடைய கண்ணோட்டம். This is the world perspective. இந்த கதைகள்லாம் எடுக்கறாங்க பாத்தீங்களா? So you have these movies, right? இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோ அடி வாங்கிட்டே இருப்பாரு. So right from the beginning you can see the hero being beaten up. the வில்லன் வந்து அவங்க குடும்பத்தெல்லாம் அழிச்சிருவாரு. The villain will destroy his family. அவனை போட்டு பயங்கரமா அடிப்பார். And he will beat him very much. ஆனா கடைசில பார்த்தா But at the end அந்த ஹீரோ வந்து கடைசியா வந்து அந்த வில்லனை போட்டு அடிச்சு தோம்சம் பண்ணிடுவார். At the end the hero will come and beat him black and blue and kill him. அதுக்கு உலகம் பயங்கரமா கைத்தட்டு. The world will clap hands and applaud it for it. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. But just imagine. இந்த ஹீரோ பயங்கரமா அடி வாங்குறார். See, this hero is getting beatings very much. ஃபுல்லா அடி 3 மணி நேரம் அடி வாங்குறார். So for the 3 hours he's been beaten up. குடும்பத்தை இழந்துறாரு. He lost his family. அவனுடைய கனவுகள் எல்லாத்தையும் இழந்துறாரு. He is losing all his dreams. கடைசியா வில்லன் வரார். At last villain comes there. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just imagine. இந்த ஹீரோ அவரை கட்டி பிடிச்சி கர்த்தர் என்னை எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார் அப்படின்னா what if this hero goes and hugs him, says the Lord has made me forget all things? ஒருத்தனும் கை தட்ட மாட்டான். No one will clap. ஏன் தெரியுமா? You know why? அவன் எதிர்பார்க்கிறது இல்லாட்டா உலகம் நம்ம கற்றுத்தரது என்னன்னா இவ்வளோ நேரம் நீ அடி வாங்கின
இப்போ நீ அடிக்கிற நேரம். So what the world teaches us and what we expect is that, see, so far you have been beaten up, now you have to beat back. நீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். You have to think this way around. யோசேப்புக்கு இதே வாய்ப்பு கிடைச்சதுங்க. Joseph got the same chance. 13 வருஷமா இவனுங்க பண்ண துரோகத்துல தீமை அனுபவிச்சு 13 வருஷம் தாண்டி வந்திருக்கிறாரு. So he has crossed almost 13 years of suffering because of the betrayal that his brothers did. இப்ப 11 பேர் முட்டி போட்டுருக்கான். Now all the 11 people of, இதை விட பெரிய வாய்ப்பு என்னங்க டோட்டல் நாக் அவுட்டுக்கு. so what is the great chance I could get for a total knockout? இப்ப கையில அதிகாரம் இருக்கு. Now he has the authority in his இவனுங்க hands. 11 பேரை குடும்பத்தோட முடிக்க முடியும். I can kill the entire 11 people along with their families. ஆனா அந்த நேரத்துல சொல்றான், But he says at the time, கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார். God has made me forget. நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன். I will preserve and take care of all you, yourself and your family and children. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மறக்க பண்ண சொல்றாருங்க. Today the Lord wants us to forget. எனக்கு தெரியுது பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. I know it is very easy to speak this, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட இடைப்பட விரும்புகிறார். but the Lord wants to minister with us today. நீங்க ஏதாச்சும் காரியத்தை மறக்கணும்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. If the Lord speaks to you about forgetting something, just commit yourself to God. பாரமா உங்க மனசுல ஏதாவது இருக்குன்னா அதை நீங்க தான் தள்ளிடணும். See, if you have something heavy in your heart, it is you who is supposed to throw it away. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நம்ம தான் போகணும். So come to me all who are heavy laden, and we have to go to him. நம்முடைய பாரங்கள்லாம் அவர் பாதத்துல வைக்கணும். And we have to lay our weight and heavy to him. ஆண்டவரே நான் பாரத்தையும் தூக்கிக்கு போறேன் உம்மையும் நோக்க போறேன்னா அது நடக்காது. See, if you say, Lord, I want to carry that burden and also look at you, that will not happen. உங்க முதுகுல பாரம் இருந்தா நீங்க தரையை தான் பார்க்க முடியும். See, if you have பார்க்க முடியும். if you have a burden at your back, you can only look at the ground, not the Lord. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பாரங்களை எல்லாம் இறக்க சொல்றாரு. Today the Lord wants us to remove all the கஷ்டம்தான். It is really difficult. அந்த பாதை கடினமான பாதையில தான் கடந்து வந்திருக்கீங்க. That path is really a difficult path that you've gone through. அந்த மனிதர்களை மறக்க முடியாதுதான். You cannot forget those people. அவங்க செய்த துரோகத்தை மறக்க முடியாதுதான். It's true that you cannot forget the treacherous act. யோசேப்பு நமக்கு ஒரு பெரிய பாடம். Joseph is a great lesson for us. அத்தனை துரோகத்தையும் கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார்னு சொன்னார். He said, God has made me forget all the treachery. தேவன் சமுத்திரத்தின் ஆழத்துல எரிஞ்சதை தூண்டில் போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்க வேணாம். What God has thrown in the depths, don't go fishing it. எத்தனை பேர் மறக்கலாம்னு நினைக்கிறீங்க? How many of you want to forget it? சொல்லுங்க, தைரியமா சொல்லலாம். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி சொல்லாம எனக்கு கிருபை தாங்கப்பா. Raise your hands and say, Lord, give me grace, Lord. கிருபை தாங்கப்பா. Lord, give me grace, Lord. கிருபை தாங்கப்பா. Lord, give me grace, Lord. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நீங்க மறந்துட்டீங்கன்னா கர்த்தர் புதிய காரியம்